இந்த நாளிலும் நான் ஒரு சில வசனங்களை தியானிக்கலாம். அதாவது சீயோனின் சிறப்பு என்ற தலைப்பில் சீயோனை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். சீயோன் என்பது வேத புஸ்தகத்தில், அதாவது இந்த சங்கீதங்களின் புஸ்தகத்தில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தில் தாவீது அடிக்கடி சியோன் 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 என்று சொல்லுவார். ஆகையினாலே இந்த சியோனை குறித்து நாம் கொஞ்சம் அறிந்திருப்பது நமக்கு நல்லது. சியோன் என்று சொல்லும்போது அவர் முதலாவது எருசலேமுக்குள்ளே வந்தபோது இந்த சியோன் கோட்டையை பிடித்தார். சப்பானிகள் குருடர்கள் அங்கே போக முடியாது, வரவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சவால் விட்டார்கள். அந்த தாவீது ராஜா யுத்தம் பண்ணி அந்த சியோன் கோட்டையை பிடித்து அந்த சியோன் கோட்டையில் அவர் தங்குகிற நகரமாக மாற்றிக்கொண்டார். சியோன் நகரம். அவர் தான் முதல்ல அந்த பெயரை போட்டிருப்பார்னு நினைக்கிறேன். அந்த சியோன் நகரத்தில் சியோன் கோட்டையை பிடித்து அவர் அங்கே வாசம் பண்ணி கொண்டிருந்தார் தாவீது. அவர் வாசம் பண்ணினது மட்டுமல்ல, தேவனையே சியோனில் வாசம் பண்ணுகிறவராக அவர் அனுபவித்தார். தேவன் எங்கே வாசமாக இருக்கிறார்? சியோனில் வாசமாக இருக்கிறார் என்று அவர் அனுபவித்து அநேக வசனங்களை நீங்கள் இனி சங்கீதம் படித்து பார்த்தீங்கன்னா, சியோன் சியோன் என்று வருகிற இடங்களை படித்து பார்த்தீங்களா ஆச்சரியமாக இருக்கும். அவர் சொல்லுகிற வசனங்கள், வார்த்தைகள் எல்லாம் மிகுந்த சந்தோஷமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். மேன்மையான ஒரு இடம், மகிமையான ஒரு இடம், ஆச்சரியமான ஒரு இடம், சந்தோஷமான ஒரு இடம் தான் சியோன். வேத புஸ்தகத்தில் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வரும்போது சியோன் என்பது தேவ சபை தான் சியோன். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். இந்த சியோனில் தேவன் வாசமாக இருக்கிறார். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் நடுவிலே, இந்த கூட்டத்தின் நடுவிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். அதுதான் நமக்கு பெரிய பாக்கியமான ஒரு அனுபவம். அல்லேலூயா. நமக்கு என்ன மேன்மை இந்த பூமியில் இருக்கிறது? சியோன் ஒரு மேன்மையான இடம் என்று சொன்னேனே, என்ன மேன்மை இருக்கிறது? அவர் நம் நடுவில் வாசமாக இருக்கிறார். அதுதான் நமக்கு மேன்மை. கர்த்தர் நம் நடுவில் இருப்பது தான் நமக்கு பாக்கியம், அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் சந்தோஷம், அதுதான் மேன்மைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. அது ஒரு வசனத்தை படிப்போம். அதாவது சங்கீதங்களின் புஸ்தகம் 48, சங்கீதம் 48:2. வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். மகாராஜா யார்? நம்முடைய தேவன் தான் மகாராஜா. அவர் வாசம் பண்ணுகிற நகரம்தான் சியோன். தாவீது சியோன் கோட்டையை பிடித்து தாவீது நகரம் என்று பெயரிட்டு அந்த சியோனில் அவர் வாசம் பண்ணினார். இப்போது அவர் சொல்லுகிறார், மகாராஜாவின் நகரம் சியோன். அது வடிப்பமான ஸ்தானம். வடிப்பம் என்று சொல்லும்போது தமிழ் எழுத்து வடிப்பம், ஆங்கிலத்தில் பியூட்டிஃபுல் என்று சொல்லப்பட்டிருக்குது. அழகான இடம், அழகான மேன்மையான இடம்தான் எனது சியோன். ஆகையினாலே வடிப்பமான ஸ்தானமும் மகாராஜாவின் நகரமாக இருக்கிறது. ஆமேன். வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. சர்வ பூமிக்கும் மகிழ்ச்சியான இடம் எது என்றால் சபை. பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் மகிழ்ச்சி கொடுக்கிற ஒரு இடம்தான் சபையானது. சபை ஒரு கிராமத்திலே, ஒரு பட்டணத்திலே, ஒரு ஊருக்குள்ளே, ஒரு தேசத்தில் எங்கெங்கே சபை இருக்கிறதோ அந்த இடங்களிலெல்லாம் நிச்சயம் சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். பாருங்கள், சில இடங்களில் ரொம்ப சண்டை போட்டுட்ருப்பாங்க, அடிதடியாக இருக்கும், விக்கிரகாராதனையாக இருக்கும், பயங்கரமாக அங்கே போராட்டம் நடந்திருக்கும். ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய இது நடத்துதலின் பேரிலே, கர்த்தருடைய வழிகாட்டுதலின் பேரிலே ஒரு ஊருக்குள்ளே போய் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். நிச்சயம் அந்த ஊரிலே ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. அதில் உள்ள ஜனங்கள், குடிகாரர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அடிதடி பண்ணுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், கர்த்தரை அறிந்து கொள்வார்கள், கர்த்தருடைய வசனம் பரம்பி பலன் தரும்,
பெரிய காரியங்களை அந்த சபையின் மூலமாக அந்த இடத்துல கர்த்தர் நடப்பிப்பார். அப்போ மகாராஜாவின் நகரம் அது சபை, வடிப்பமான ஸ்தானமும் மகாராஜாவின் நகரமாக இருக்கிறது. அதில் அது சர்வ பூமிக்கும் மகிழ்ச்சி. ஹல்லேலூயா! சந்தோஷப்படுறீங்களா? ஹல்லேலூயா! சபை நம்முடைய கடமையை கொண்டு இந்த இடத்துல இருக்கிறதே நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். இது சர்வ பூமிக்கு, இந்த பக்கத்தில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் இது என்னவான இடம்? மகிழ்ச்சியான இடம், மகிழ்ச்சி தரக்கூடிய இடம். அநேகர் பாருங்கள், கண்ணீரோடு வர்றாங்க, வேதனையோடு வர்றாங்க, கடன் பாரத்தோடு வருகிறாங்க, தற்கொலை செய்ய முயற்சியோடு எண்ணத்தோடு வருகிறாங்க. கர்த்தர் அவர்களை இந்த ஆலயத்திலே வந்து கொண்டு வரும்போது ஒரு பாடலின் ஒரு வார்த்தை அவர்களை தொட்டுவிடும். கர்த்தருடைய வசனத்தின் ஒரு எழுத்து, ஒரு வார்த்தை அவர்களுடைய இருதயத்தை அது அப்படியே மெழுகு போல உருக பண்ணிவிடும். ஆறுதல் தரும், சமாதானத்தை தரும். அது மட்டுமல்ல, தவறுகள், குறைகள், குற்றங்கள் இருக்குமானால் கர்த்தர் உணர்த்துவார். அதை உணர்த்தும் போது கர்த்தருடைய சமூகத்திலே போய் மனஸ்தாபப்பட்டு கண்ணீரோடு அறிக்கை செய்து விட்டு விடும்போது இருதயத்தில் பெரிய மகிழ்ச்சி, ரட்சிப்பின் சந்தோஷத்தை தருகிறார். இப்படிப்பட்ட மகிமையான கிரியைகளை இந்த சபைக்குள்ளே தேவன் நடப்பிக்கிறார். சிலர் வியாதியோடு வருவாங்க. நான் சாட்சி கேட்டிருக்கிறேன். இந்த ஆலயத்தில் வாசலில் கால் வைக்கும்போது அவங்களுக்கு வியாதி கஷ்டம் நீங்கிரும். அவங்க ரொம்ப ஃப்ரீயாக உள்ளே உட்காருவாங்க. அப்படி பலருடைய சாட்சி நான் கேட்டிருக்கிறேன். அப்படியா இந்த எல்லைக்குள்ளே வரும்போதே அவளுக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது. அப்படியானால் இந்த சபை இருக்கிற அந்த சியோனானது சர்வ பூமிக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஹல்லேலூயா! கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! அப்படியே நாமும் சியோனாக இருக்கிறோம். நாம் நம்முடைய வீட்டிலும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாமும் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் நடுவில் மகிழ்ச்சியை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சண்டை போடுகிறவர்களாக, எதிர்த்து பேசுகிறவர்களாக, ஏதோ வாங்கிட்டு கொடுக்காதவங்களாக, கடன்படுகிறவர்களாக, அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கை சீர்கேடாக இருக்குமானால் அங்கு நம் மூலம் மற்றவர்கள் சந்தோஷப்பட முடியாது. நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தருக்கு முன்பாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உள்ளதாக காணப்பட வேண்டும். கர்த்தரை நம்மையும் ஒரு சியோனாக மாற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! அது இந்த வசனத்தை ஞாபகத்தில் வச்சுக்குங்க. வட திசையில் உள்ள சியோன் பர்வதம். இந்த வட திசையில் உள்ள சியோன் என்று சொல்லும்போது அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். வட திசையில் உள்ள சியோன் பர்வதம், அது ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனத்தை படியுங்கள். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இது பாருங்க, வட திசையில் உள்ள என்னது ஆராதனை கூட்டம். இதுதான் சியோன், பரலோகத்திலே காணப்படுகிற சியோன். அது வட திசையில் இருக்கிறது. இங்கேயும் நம்ம பார்த்தோம்ல, வட திசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. பரலோகத்திலே நமக்கு ஒரு சியோனை கர்த்தர் கட்டி உண்டாக்கி கொண்டே இருக்கிற வட திசையிலே அது காணப்படுகிறது. அப்போ இந்த பிசாசானவன், ஒரு கூட்டம் பிசாசு தேவனுக்கு விரோதமாக பெருமையான எண்ணம் கொண்டு அவன் முதல்ல சொல்கிற காரியம் பார்த்தீங்களா, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். இது கர்த்தரால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்காக இந்த சியோனை வைத்திருக்கிறார் வடபுறங்களிலே. இது இவனுக்குரிய இடம் அல்ல, இவன் இங்கே போக முடியாது. இவன் இப்போ அதை அபகரிக்கும்படியாக அங்கே இருந்து சொல்கிறான், நான் அங்கே போவேன், அங்கே வீற்றிருப்பேன், சிங்காசனத்தில் வீற்றிருப்பேன். அப்புறம் அதோடு விட்டு விடாதபடிக்கு அடுத்த வசனத்தில் பார்த்தீங்களா, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். உன்னதத்தில் தான் தேவன் வாசம் பண்ணுகிறார். அதற்கு மேலாக ஒரு உயர்ந்த இடம் கிடையாது. தேவன் வீற்றிருக்கிற அந்த உன்னதமான இடத்துல தேவன் வாசமாக வீற்றிருக்கிறார், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார்.
அவரை சுற்றிலும் கோடான கோடி தூதர்கள் அவரை ஓய்வில்லாமல் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தூதனுக்கும் ஆண்டவரை துதிக்க தான் அவனுக்கு என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவன் என்ன சொல்கிறான்னா, நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், வடதிசையில் உள்ள ஆராதனை கூடங்களில் நான் போய் ஏறுவேன் அப்படின்னு அவன் ஏற நினச்சான். என்ன செய்துட்டான்? அகாதமான பாதாளத்திலே தள்ளப்பட்டான். கர்த்தர் பார்த்தார். அவன் எண்ணம் தான் வந்துச்சு, உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். உன்னதங்களில் ஏறினா பத்தாது, உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், தேவனை போல மாறிவிடுவேன் என்று அவன் தன்னுடைய உள்ளத்தில் பெருமையான அகந்தையான ஒரு எண்ணத்தை கொண்டான். ஆகையினாலே அந்த எண்ணத்தை அறிந்த கர்த்தர் அவனை அவனுடைய ஸ்தானத்திலிருந்து அவனை கீழே தள்ளிவிட்டார். அகாதமான பாதாளத்திலே அவன் விழுந்து கிடக்கிறான். இப்போ பாருங்கள், அவன்தான் அந்த ஆராதனையை விரும்பி இந்த நாட்களில் மூல முடுக்கில் எல்லாம் ஒவ்வொரு கோயில்களை கட்டி விக்கிரகத்தை உண்டு பண்ணி விக்கிரக ஆராதனை செய்ய வைத்து கொண்டிருக்கிறான். ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்து கொண்டிருக்கிறான். ஜீவனுள்ள தேவனை விட்டு விட்டு விக்கிரகத்தை ஆராதிக்கிற ஜனங்கள் கண்கள் குருடாகி இருக்கிறது. இந்த ஜனங்களின் இருதயத்தை அவன் வஞ்சித்து விட்டான், ஏமாற்றி விட்டான், கெடுத்து விட்டான். ஆனால் ஒரு சில விக்கிரக ஆராதனைக்காரரை கர்த்தர் ரட்சித்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக, அவரை நேசிக்கும்படியாக, அவரை பின்பற்றும்படியாக, அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக அநேகரை கர்த்தர் இந்த நாட்களில் ரட்சித்து கொண்டே இருக்கிறார், கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விக்கிரக கோவிலை கண்டா நீங்கள் நினைக்கணும், அங்கே உன்னதத்துக்கு ஏறுவேன்னு சொன்னவன் இந்த வேலையை இங்கே பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு உன்னதத்தில் இடம் இல்லை. கர்த்தர் அவனுக்கு இடம் கொடுக்க மாட்டார், கொடுக்கவில்லை. அவனை தள்ளிவிட்டார். அவன் பூமியில் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்களை அவன் வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். அவனை ஆராதிக்கும்படியாக பண்ணுகிறான். ஆராதனையை வஞ்சித்த வஞ்சகன் பரலோகத்தில் வஞ்சிக்கலான்னு பார்த்தா அவனுக்கு முடியுமா? அவனுக்கு இடம் இல்லை. கர்த்தர் தள்ளி போட்டார். இதுதான் வடதிசையிலுள்ள ஆராதனை கூட்டம், வடதிசையிலுள்ள ஆராதனை பர்வதம். ஆமென், ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இந்த வடதிசை என்று சொல்லும்போது தேவன் வாசம் பண்ணுகிற இடம், அவர் சிங்காசனத்தில் இருக்கிற இடம், உன்னதமான ஒரு இடம், பரிசுத்தமான இடம், மகிழ்ச்சியான இடம், மேன்மையான இடம். இந்த இடத்துல தான் தூதர்கள் தேவனை ஆராதித்து வழிபட்டு கொண்டு துதித்து கொண்டே இருக்கிறார்கள். உன்னதமான தேவனை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த இடத்துக்கு நாம் போக வேண்டும். ஹல்லேலூயா. அவனை கீழே தள்ளினார். அவன் பெருமை கொண்டபடினாலே அவனை கீழே தள்ளினார். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை, பாவத்தில் ஜீவித்த நம்மை அவருடைய திரு இரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்கி அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்படியாக செய்து அவரை போல மாற்றி பரிசுத்தமுள்ளவர்களாக மாற்றி அவர் இருக்கிற ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்தும்படியாக தான் அவர் சிலுவை மரத்திலே தொங்கினார். ஹல்லேலூயா. பாருங்கள், எபிரேயரில் ஒரு வசனம் உண்டு, தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். 2ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் இருக்கிறது. தூதருக்கு விழுந்து போன தூதரை ரட்சிக்கும்படியாக கர்த்தர் இறங்கி வரவில்லை. அதுக்கு எந்த மீட்பு பணியும் அவர் செய்யவே இல்லை. அவர்களை அப்படியே விட்டு விட்டார், பாதாளத்தில் தள்ளி விட்டார். ஆனால் விழுந்து போன ஆதாம் மனுஷ ஜாதி தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவன், அவனை ரட்சிக்கும்படியாக, ஆபிரகாமின் சந்ததியை மீட்டு கொள்ளும்படியாக அவர் மனித கோலமாக இந்த பூமியில் தன்னுடைய ஜீவனையை கொடுத்து இரத்தம் முழுவதும் ஊற்றி தந்து நம்மை மீட்டெடுத்தார். ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லும்போது நாம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை மீட்டுக்கொள்ளும்படியாக இந்த அகோர பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை மீட்டுக்கொண்டார். நாம் பாக்கியமானவர்கள். ஹல்லேலூயா. நாம் விலையேறப்பெற்றவர்கள். நம் பரிசுத்த சந்ததி. அதான் பேதுருவில் சொல்லும்போது, ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. ஒருவேளை நீங்கள் குடிசை வீட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், எளிய முறையில் தான் நீங்கள் இருக்கலாம், வேலை செய்து பிழைக்கிறவங்களாக தான் இருக்கலாம். என்றாலும் நீங்கள் தேவனால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பீர்களானால், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் மேன்மையானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தா உங்களை என்னென்னமோ சொல்லி வீழ்த்த பார்ப்பான், இடம் கொடுக்காதுங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவனே உனக்கு நிகரானவர்
யார்? உபாகமத்தில் அந்த வசனம் இருக்குது. கர்த்தரால் மீட்கப்பட்டவனே உனக்கு நிகரானவர் யார்? ஹல்லேலூயா. மகிமை பொருந்தின சந்ததி, மேன்மையானவர்கள், விசேஷித்தவர்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நமக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது? கர்த்தரால் மீட்கப்பட்ட தேவ ஜனம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள். 1 யோவான் 3:1 என்று நினைக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பெரிய அன்பு, சாதாரணமானதல்ல. நாம் நினைக்கிறதில்ல. நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்ததும் சோர்ந்து போகிறோம், என்னென்னமோ பேசுகிறோம். ஆண்டவர் பார்க்குறாரா, என் ஜபத்தை கேட்குறாரா, என் கூட இருக்கிறாரா, அப்படி இப்படின்னு கஷ்டத்து ஒரு சின்ன கஷ்டங்களை பொறுத்து கொள்ள முடியலை. முறுமுறுக்கிறோம், சோர்ந்து போகிறோம், ஆண்டவரை கேள்வி கேட்குறோம். நான் காணிக்கை கொடுக்குறேனே, ஜெபிக்கிறேனே, ஆலயத்துக்கு போகிறேனே, எனக்கு ஏன் இப்படி கஷ்டம், இப்படின்னெல்லாம் நினச்சி கவலைப்பட்டு கலங்குகிறோம். செய்யவே கூடாது. ரட்சிப்பு விலையேறப்பெற்றது. ஹல்லேலூயா. ரட்சிப்பு விலையேறப்பெற்றது. இந்த ரட்சிப்புக்கு ஒப்பானது இந்த பூமியில் எதுவுமே கொடுக்க முடியாது. விலை கொடுத்து வாங்க முடியாது. விலை ஏறப்பெற்றது. பாருங்கள், விலை ஏறப்பெற்றது. அது எவ்வளவு விலை கொடுத்தோம் வாங்கிக்கிடவே முடியாது. கர்த்தர் நமக்கு இலவசமாய் தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? யார் இருக்கிற இடம்? யார் இருக்கிற இடம் சொல்லுங்க. ஏசாயாவில் படித்தோம் இல்லையா? தேவன் உன்னதமானவர் வீற்றிருக்கிற இடம், உன்னதமானவர் சிங்காசனத்தில் இருக்கிற இடம் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டம். அதுக்கு அவர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகும்படியாக தான் அவர் நம்மை மீட்டு கொண்டார். இப்போ ஏசாயாவில் 35:10 என்று நினைக்கிறேன். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். பாருங்கள், சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைவார்கள். அந்த சியோனுக்கு அழைத்து செல்லும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிறதுக்கு மட்டுமல்ல, நம்ம எங்கே போய் சேரணும்? சியோனிலே அந்த ஆராதனை கூட்டத்திலே போய் சேர வேணும். சேருவீங்களா? ஆசை உண்டா? விருப்பம் உண்டா? உங்களுக்கு இருதயத்தில் ஏதாவது ஒரு அனல் உண்டாகிறதா? ஹல்லேலூயா, ஆமென். சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. கொஞ்சம் கொஞ்சம் பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் வரும்போது சோர்ந்து போகாதுங்க. நம்முடைய குறை குற்றங்கள் இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்டு பரிசுத்தம் அடைந்து கொள்ளுங்க. அங்கே பரிசுத்தவான்களுக்கு தான் அந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். கர்த்தர் இந்த சீயோனை கட்டுகிறார். சங்கீதம் 102:15 படியுங்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். ஆமென். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். சியோன் அவர் வீற்றிருக்கிற இடம் என்று பார்த்தோம். அடுத்தபடியாக அந்த சீயோனை அவர் கட்டுகிறார், கட்டி கொண்டே இருக்கிறார். கட்டுகிறது என்று சொல்லும்போது ஒரு கட்டுமானப்படி அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு இப்போ பாருங்கள், இந்த ஆலயத்தை எத்தனை வருஷமாக நம்ம கட்டணும் இல்லையா? 14 வருஷம்னு நினைக்கிறேன் இல்லையா? 16 வருஷமாக கட்டணும். மண்மேடாக கிடந்தது, எங்கே பார்த்தாலும் அலங்கோலமாக கிடந்தது. அப்படியே ஃபினிஷிங் இல்லாமல் எப்படியோ பார்க்குறதுக்கு ஒரு அருவருப்பாக கிடந்தது. ஆனால் கர்த்தர் கட்டி முடித்து தந்ததும் இந்த ஆலயத்தை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ நல்லா இருக்குது, எவ்வளோ நேர்த்தியாக இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது என்று வருகிறவர்களெல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். இவ்வண்ணமாகவே நாம் இந்த பூமியில் இருந்து கொண்டிருக்கிற நாம் நம்மை சுத்தப்படுத்தி பரிசுத்தமாக்கி அவர் போல மாற்றி அவர் நம்மை எங்கே கொண்டு சேர்க்கிறார்? அந்த சியோனிலே கொண்டு சேர்க்கிறார். சியோனை அவர் கட்டுகிறார். அவர் எப்படி கட்டுகிறார் என்றால், எபேசியர் 2:20 வசனம், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். இந்த சியோனாகிய அந்த நகரத்திற்கு மூலைக்கல்லாக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. மூலைக்கல் யார்? இயேசு கிறிஸ்து. சும்மா கட்டலை பாருங்க, மூலைக்கல்லாக இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு
கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. மாளிகை முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவா ஒரு மாளிகையாக கட்டுகிறார். இது என்னது? ஒரு பெரிய மாளிகை. ஒரு மாளிகைக்குள்ளே அவங்கள கொண்டு விட்டுட்டா நீங்கள் வருவீங்களா? அந்த இடத்த விட்டுட்டு வரமாட்டீங்களா? என் குடிசை வீட்டுக்குள்ளே வந்து உட்கார மாட்டேன், இந்த மாளிகையில் தான் இருப்பேன் அப்படின்னாவே இருந்துக்குவீங்க இல்லையா? பாருங்கள், ஒரு மாளிகையாய் கட்டி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. மாளிகை மட்டுமல்ல, அங்கே பரிசுத்தம் காணப்படுகிறது. அங்கே பரிசுத்த ஆலயம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் இந்த இடத்துக்குள்ளே வர முடியாது. ஒரு ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், அபிஷேகம் பெற்றிருந்தாலும், ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும், பரிசுத்தம் இல்லாவிட்டால் இந்த இதில் கட்டுமான பணிக்குள்ளே உள்ள வர முடியாது. கட்டுறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த கொத்தமார் கையிலெல்லாம் ஒரு நூல் வச்சுருக்காங்க, தூக்கு நூல் வச்சுருப்பாங்க. அழகாக நேர்த்தியாக விட்டு தூக்கு நூலை விட்டு நூலை கட்டி பார்த்தா அது நீண்டுக்கிட்டு அதெல்லாம் உள்ளே போய் இருக்குமானா ஒரு குத்தி அதை சரி பண்ணி, அல்லது நல்லா உடச்சி பார்ப்பாங்க, குத்தி பார்ப்பாங்க. முடியலைன்னு அந்த கல்லை எடுத்து தூர வீசிடுவாங்க. அப்படி தானே? கொத்தமரம் அப்படி அது இறக்கம் பாராட்டுவாங்களா? அந்த கல்லுக்கு வைக்க மாட்டாங்க. அதை தூக்கி வீசிட்டு வேறு நேர்த்தியான கல்லை வைத்து, அளவான கல்லை வைத்து கட்டுவார்கள். இவ்விதமாகவே கர்த்தர் அந்த சியோனில் உள்ள அந்த மாளிகையை கட்டி கொண்டே இருக்கு. பரிசுத்த வாசஸ்தலத்தை அவர் கட்டி கொண்டே இருக்கிறார். அது இயேசு கிறிஸ்து அதுக்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். அப்புறம் அஸ்திபாரம் யாருன்னா அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் அஸ்திபார கல்லாக இருக்கிறார். நாம் எல்லாரும் அதிலே இந்த சியோனிலே ஜீவனுள்ள கல்லாக கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். என்ன கல்? உயிரில்லாத கல் இல்லை. நம்மள யார் கல்? என்ன கல்? ஜீவனுள்ள கல். ஜீவனுள்ள கல்லாக நம்மை, அது எபிரேயரில் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவனுள்ள கல்லாக நம்மை கட்டி சேர்த்து கொண்டே இருக்கிறார். அவர் மேல் அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா 22, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமேன். இசைவாய் கட்டப்பட்டு வருகிறோம், கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம், பரிசுத்த ஆலயமாக, பரிசுத்த வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறோம். எத்தனை குணலட்சணங்களும் அதுக்கு காணப்பட வேண்டும். சியோன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரணமான ஒரு வாழ்க்கை செய்தால் போதாது தேவ பிள்ளைகளே. உலகமும் வேணும், அவங்களும் வேணும், இவங்களும் வேணும், ஆண்டவரும் வேண்டும் என்று போனீனர். அப்படி இருப்பீர்களானால் உங்களுக்கு சியோனின் அனுபவத்திலே வந்து எட்டி பிடிக்க முடியாது. ஏமாந்து போயிடுவீங்க. இந்த மேன்மைக்கு வந்து சேர முடியாது. வடைப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் இந்த சியோன் பர்வதத்தில் வந்து சேர வேண்டுமானால் நம்மை தாமே வெறுத்து அவருடைய சிலுவை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றி கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நான் மட்டும்தானே இப்படி இருக்கணும் அப்படி நினைக்காதுங்க. நாம் மகிமைக்கு வந்து சேர வேண்டியவர்கள், அந்த சியோன் பர்வதத்தில் வந்து சேர வேண்டியவர்கள். ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறோம், மாளிகையாக கூட்டி கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த வாசஸ்தலமாக கர்த்தர் கட்டி கொண்டு வருகிறார். இத்தனை அனுபவங்களை கர்த்தர் நமக்கு வைத்து தான் இந்த பாக்கியத்தை என்று நம்மை அழைக்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார். நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள் கற்று சிந்தித்து பாருங்கள். ஆமேன். போய் சொல்லுகிறது, சர்வசாதாரணமாக சண்டை போட்டுறது, வீட்டுக்குள்ளே கோபம், எரிச்சல், ஒருத்தர் தப்பாக மன்னிக்க முடிகிறதில்ல, என்னென்னமோ பண்ணுறோம். நம்ம அதையும் செய்துக்கிறோம். ஆண்டவரே வந்து என்று ஆலயத்தில் வந்து பணிந்து கொள்ளுகிறோம், ஆராதிக்கிறோம், அந்நிய பாஷையும் பேசிக்கொள்ளுகிறோம். இந்த ரெட்டை வாழ்க்கை போட்டால் அங்கே எங்கே போக முடியாது. அந்த சியோனின் மகிமைக்கு நாம் போய் சேரவே முடியாது. எதை விரும்புகிறீர்கள்? எதை வாஞ்சிக்கிறீர்கள்? எதை பற்றி கொள்ளுகிறீர்கள்? எதை விட்டு விடுகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஒரு சின்ன காரியத்துக்காக அந்த மகிமையை விட்டு விடலாமா? பக்தன் பாடுகிறார் அல்லவா, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுடுவேனோ? விட்டுட மாட்டேன். அவர் மாட்டேன்னா தைரியமாக சொல்கிறார், மாட்டேன், விட மாட்டேன் என்று தைரியம். அப்படி நம்ம சொல்ல முடியுமா? இந்த மண்ணுக்காக, இந்த உலக காரியங்களுக்காக, இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஓடுவீர்களானால் அந்த மகிமையை நாம் இழந்து போவோம். இனி இந்த ஜீவனுள்ள கல்லை பற்றி இன்னும் ஒரு வார்த்தைகளை சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின்
புஸ்தகம் 28:16 ஏசாயா 28:16. ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமும் உள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். இந்த கல் எப்படிப்பட்ட கல்? மூலைக்கல். மூலைக்கல் யார்? இயேசு. இயேசு கிறிஸ்து தான் மூலைக்கல். அவர் எப்படிப்பட்டவர் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன். அந்த கல் யார்? இயேசு கிறிஸ்து. அஸ்திபாரமாக வைக்கப்பட்ட கல், அதுவும் மூலைக்கல்லும் அவர் தான், அஸ்திபார கல்லும் அவர் தான். அவர் என்னன்னா, பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாக இருக்கும். 3 குணலட்சணங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது பரீட்சிக்கப்பட்டது, அடுத்தது விலையேற பெற்றது, அப்புறம் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாக இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. பரீட்சை உண்டு. பரீட்சிக்கப்பட்ட இயேசு பரீட்சிக்கப்பட்டார். பரீட்சிக்கப்பட்டு அவர் எந்த கோணத்தில் போய் பார்த்தாலும் அவரை நியாயம் தீர்த்தவங்கள இவரில் எந்த குற்றத்தையும் காணேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் அவரை குற்றவாளியாய் தீர்த்து மரண தண்டனைக்கு கொடுக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டார்கள். எத்தனையோ பேரிடத்தில் அவரை கொண்டு போனார்கள். எத்தனையோ காரியங்களை கேட்டார்கள், பேசினார்கள், செய்தார்கள். அவர்கிட்ட கடைசியில் என்ன சொன்னாங்க? இவரில் எந்த குற்றத்தையும் காணேன், குற்றமற்றவர். அவர் பரீட்சிக்கப்பட்ட கல். அப்போ நமக்கும் அவர் சென்ற பாதை பாடுகள் உண்டு, கண்டிப்பாக உண்டு. இல்லாததை சொல்லுவாங்க, செய்யாததை சொல்லுவாங்க, பொய்யான வார்த்தைகளை சொல்லுவாங்க. நீ தான் அப்படி எடுத்த, நீ தான் அப்படி செஞ்ச அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது நமக்கு எப்படி கோபம் பிச்சுக்கிட்டு வரும் இல்லையா? என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எவ்வளவு நம்ம மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறோம் பார்த்தீங்களா? இயேசுவை போல வாய் திறவாமல் சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போலவும் மயக்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக வாய் திறவாமலும் இருந்தார். அவர் அப்படிப்பட்ட சாதுவான ஆட்டுக்குட்டியாக இருந்தார். நாம் அந்த ஆட்டுக்குட்டி எவ்வளவு சாதுவாக இருக்கிறதோ அப்படியாய் நம்முடைய வாழ்க்கையை மாறிக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இந்த பரீட்சிக்கப்பட்டது, விலையேறப்பெற்றது, திட அஸ்திபாரம் உள்ளது. அதை யாரும் அசைக்க முடியாது. அவரை யாரும் என்ன செய்ய முடியாது? அசைக்கவே முடியாது. திட அஸ்திபாரம் உள்ளத கல்லை தான் சியோனில் வைத்திருக்கிறார். அதை மூலைக்கல். இந்த மூலைக்கல்லோடு சேர்ந்து தான் நாம் இணைக்கப்பட்டு கட்டப்பட்டு வருகிறோம். ஹல்லேலூயா. அதை எபேசியரில் படித்தோமல்ல, நாம் அந்த மூலைக்கல்லாகிய இயேசுவோடு இணைக்கப்பட்டு சேர்ந்து கட்டப்பட்டு வருகிறோம். மாளிகையாக எழும்பி வருகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த வாசஸ்தலமாக எழும்பி வருகிறது. ஆமென். இப்படி அநேக பெயர்கள் வேத புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. என்ன சோதனை வருகிறதோ, எந்த கஷ்டம் வருகிறதோ, எந்த பாடு வருகிறதோ, எல்லாவற்றின் நடுவிலும் நமக்காக பரீட்சிக்கப்பட்ட கல், மூலைக்கல்லாய் அங்கே முதல்ல இருக்கிறார். அந்த சியோனில் இருக்கிறார். அவர் ஐக்கியப்பட்டிருக்கிறார். அதனால் அவரோடு சேர்ந்து கட்டப்படுகிற நாம் விசுவாசித்தால் என்னது? வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று ஒரு வார்த்தை உண்டது. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கம் இல்லை. எல்லாரும் வெட்கத்துக்குரியவர்களாய் நம்மை ஏளனமாக பேசினாலும், நான் இந்த பரீட்சிக்கப்பட்ட விலையேறப்பெற்ற திட அஸ்திபாரம் உள்ள மூலைக்கல்லாகிய இயேசுவோடு சேர்ந்து கட்டப்பட்டு வருகிறபடினாலே, அதிலே விசுவாசமாக இருக்கிறபடினாலே வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் வர்றீங்களா? வேத புஸ்தகத்தை தூக்கிட்டு வெள்ளை சாலையும் கட்டிட்டு வர்றீங்களா? ஏளனமாக பேசுவாங்க. வெட்கம்னு நினைக்காதுங்க. அது வெட்கம் அல்ல. ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை தலை நிமிர்ந்து சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு இந்த ஆலயத்துக்குள்ளே வரலாம். ஹல்லேலூயா. இங்கே மட்டுமல்ல, அந்த சியோனுக்காக நம்மை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்துக்காக, இந்த சியோன் பர்வதத்துக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. ஆயத்தம் தானா?
ஆயத்தம் தானா? ஹல்லேலூயா. இதில் ஒரு பாடல் உண்டு, எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே. இதுனா பாட்டு தெரியாதோ உங்களுக்கெல்லாம்? 913 நினைக்கிறேன். 913. எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே, எம் பூரண சீயோனே. எம் சந்தோஷமாய் பாடுவோம். உயர்ந்த வாசஸ்தலம் வடபுறங்களில் சீயோன் பர்வதமே, கண்மலையின் மேலே கழுகு போ உன்னதத்தில் வாழ்வோம். இயேசு பக்தர்களே ஜெயம் பெற்று பிதாமுகம் காண்போம். எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே, எம் பூரண சீயோனே. எம் உயர்ந்த வாசஸ்தலம் அதுவே, எம் பூரண சீயோனே. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பூரண சீயோன் உயர்ந்த வாசஸ்தலம், தாழ்வுக்குரியதல்ல, பூமிக்குரியதல்ல. இங்கே பூமியில் அதுபோல் நம்ம எதையும் பார்க்கவும் இல்லை, காணவும் இல்லை. நம்முடைய இருதயத்திலையும் அது எவ்வளவு வசனங்களை சொன்னாலும் எப்படி புரிந்து கொள்ளுகிறீர்களோ தெரியவில்லை. ஆவியானவர் உங்களுக்கு இந்த காரியங்களை குறித்த தரிசனத்தை தர வேண்டும். ஆவியானவர் இந்த காரியங்களை குறித்த ஒரு வெளிப்பாடு உங்கள் இருதயத்தில் தர வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. இந்த பாக்கியத்துக்கு என்று நீங்கள் ஆயத்தப்பட முடியாது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ பணம் கிடச்சிது, பொருள் கிடச்சிது, கடன் தீர்ந்தது, வீடு கட்டணும், சொத்து வாங்கணும், சுகம் வாங்கணும், இதெல்லாம் இல்லை. பாருங்கள், இங்கே போய் சேரணும். வடதிசையில் ஆராதனை கூடத்தில் போய் சேரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாஞ்சிக்கிறீர்களா? விரும்புகிறீர்களா? அந்த எண்ணம் உங்களை இருதயத்தில் உதிக்கிறதா? ஆசை உண்டாகிறதா? ஹல்லேலூயா. அப்படியானால் நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். இன்னும் பாருங்கள், அது பிரகாசம் உள்ளது. அந்த சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் என்று படித்தோம். அது பிரகாசமுள்ள வாசஸ்தலம். பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். சங்கீதம் 50:2 படியுங்கள். பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். ஆமென். பூரண வடிவுள்ள சியோன், அது பூரணமாக்கப்பட்ட பூரணமான வடிவுன்னு நான் முதல்ல சொல்லும்போது அழகு என்று சொன்னேன் அல்லவா? அழகான ஒரு வாசஸ்தலம், பூரணமாக்கப்பட்டது. அதில் எந்த குறைபாடும் இல்லை. இந்த சர்ச்சை நம்ம எப்படி பெயிண்ட் அடித்து அது பண்ணி இது பண்ணி எல்லாம் போட்டு சம்பூர்ணமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்குள்ளே தான் அப்புறம் தான் பிரதிஷ்டை பண்ணி உள்ளே வந்தோம் இல்லையா? இதெல்லாம் வேலையும் முடிந்து விட்டது, நல்லா சம்பூர்ணமாகி விட்டது என்று நமக்கு நல்ல திருப்தி. இதே வண்ணமாக ஆவியானவர் அந்த வடதிசையில் உள்ள அந்த சியோன் பர்வதத்தை, அவர் அந்த வாசஸ்தலத்தை ஆவியானவர் கட்டிக்கொண்டே இருக்கிறார். நம்மை ஜீவனுள்ள கல்லாய் அவர் வைத்து, இயேசு கிறிஸ்து மூலைக்கல், அஸ்திபார கல், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், ஆதி நாட்களில் வசித்தவர்கள், அவர்கள் அஸ்திபார கல்லாய் இருக்கிறார்கள். நாமெல்லாம் அந்த கட்டடத்தில் விலையேறப்பெற்ற கல்லாய், அதாவது ஜீவனுள்ள கல்லாய் அவர் வைத்து கட்டி கொண்டே இருக்கிறார். அவர் முழுமையாய் கட்டி முடிக்க வேண்டும். அந்த வேலை முடியாததுனால தான் இயேசு வரவில்லை இன்னும். ஹல்லேலூயா. அந்த பூரணமாய் அந்த வேலை முடிந்ததும் பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். இதுக்கு மேன்மையான, இந்த சியோனுக்கு மேன்மையான ஒரு காரியம் உண்டு என்று சொன்னேன் அல்லவா? அதுதான் தேவன் வீற்றிருக்கிறார். பரலோகத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அதுதான் மேன்மை. இந்த சியோனுக்கு மேன்மை என்னது? உன்னதமான கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது தான் மேன்மை. ஹல்லேலூயா. அதெல்லாம் அது பூரணம் அடைகிறது. நம்ம எல்லாம் சேர்த்து கட்டி கொண்டே வருகிறார். அது பூரணம் அடையும் போது, வேலை முடியும் போது இயேசு மத்தியவானத்தில் வருவார். ஹல்லேலூயா. இதுக்குள்ளே கரந்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல வேண்டாமா? ஹல்லேலூயா. இப்போ உங்களை இருதயத்தில் அவ்வளோ வாஞ்சை இல்லை இல்லையா? விருப்பம் இல்லையா? இது உள்ள உங்களுக்கு ஆழமாய் போக மாட்டேங்குது. ஹல்லேலூயா. இந்த வேலை முடிகிற நேரத்தில்
அவர் வந்து விடுவார். ஆவியானவர் நம்மை இங்கிருந்து கொண்டு செல்லுவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் இப்போது நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் பரலோகத்தில் சிங்காசனத்தில் இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் அவருடைய வலது பாரசத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் இந்த பூமியில் இருந்து கொண்டு பெந்தைக்கோஸ்தே நாளிலே மேல் வீட்டு அறையிலே இறங்கின ஆவியானவர் இன்றைக்கும் நம் நடுவில் இருந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். முழு உலகத்தில் உள்ள பரிசுத்தவான்களையும் அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஒரே வேலை என்னன்னா, நம்மை இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியாக மாற்றி கரை திரை பிழை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் மகிமையுள்ள மணவாட்டியாக கிறிஸ்துவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்த வேணும். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்த வேண்டும். இதுதான் ஆவியானவருடைய வேலை. ஆவியானவர் அந்த வேலையை தீவிரமாக இந்த பூமியில் நடப்பித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இடம் கொடுத்தால், நீங்கள் வாஞ்சித்தால், நீங்கள் விரும்பினால் உங்களையும் அந்த அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் நடத்தி கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அவர் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். செய் இன்னும் சில பிள்ளைகளுக்கு திணிச்சு சாப்பாடு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஏதோ சீக்கு இருக்கும், அது சரியாக பசித்து சாப்பிடாது. அங்கே அம்மா மாதிரி திணிச்சு ஐயோ என்னதை பாடுபடுத்தி அதை பால் குடிக்க வைப்பாங்க, இல்லை சாப்பாடு ஊட்டுவாங்க. இதே மாதிரி தான் ஆண்டவரும் உங்களை பண்ணி கொண்டிருக்கிறாரா? நீங்கள் விரும்புகிறீர்களா? வாஞ்சிக்கிறீர்களா? இந்த உன்னத அனுபவத்தை அடைந்து விட வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே ஒரு விருப்பம் உண்டாகிறதா? ஒரு தரிசனம் உண்டாகிறதா? இந்த வாழ்க்கை மாத்திரம் எனக்கு போதும், அந்த மகிமையை நான் அடைந்து விட்டால் போதும் என்ற ஒரு ஆசை உங்களுடைய இருதயத்தில் உண்டாகிறதா? அப்படியானால் நீங்கள் பாக்கியவான்கள். இது பிரகாசமுள்ள ஒரு நகரம். பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நான் முதல்ல சொன்னேன், இந்த பூமியில் இருக்கிற உலகத்திலையும் தேவன் வாசம் பண்ணுகிறார். இது சர்வ பூமியின் மகிழ்ச்சி. இந்த சியோன் என்னது? சர்வ பூமியின் மகிழ்ச்சி, மகாராஜாவின் நகரம். அப்போ இந்த சபையானது இந்த பூமிக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. இங்கிருந்து பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், பூரணமாக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கரைதிரை இல்லாமல் மகிமையாய் அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் தேவன் பிரகாசித்து கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம், சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. 23வது வசனம். 23 படியுங்க. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆமென். அந்த நகரத்திற்கு, அந்த சியோன் பர்வதம் அங்கே இருக்கிற நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க என்ன வேண்டியதில்லை? சூரியனும் வேண்டாம், சந்திரனும் வேண்டாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 21வது அதிகாரம் 23வது வசனம் படித்து பாருங்கள். சந்திரனும் இல்லை, சூரியனும் இல்லை. அங்கே யார் வெளிச்சம் கொடுக்கறது? இங்கே விளக்கு யார்? ஆட்டுக்குட்டியானவரே அதன் விளக்கு. அதன் பிரகாசம் எப்படி இருந்தது என்றால், அதன் தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஆலயம். நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதுக்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவர் அதற்கு விளக்கு. இந்த நகரத்தை குறித்து நீங்கள் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா 10வது வசனத்தில் இருந்து படிச்சிங்கன்னா, அது முத்து மாளிகை, பிரகாசமுள்ளது, மகிமையானது, அது முத்துக்களால் கட்டப்பட்டது, பொற்தளம் போட்ட வீதி. அதில் சொல்லப்பட்ட ஒன்று இந்த பூமியில் கிடையாது. அதெல்லாம் பரலோகத்தில் தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள். ஹல்லேலூயா. பரலோகத்தில் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த மகிமையான வாசஸ்தலம் அது பிரகாசமுள்ளதாக இருக்கிறது. யார் பிரகாசத்தை கொடுக்கிறார்? ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பது. தேவன் அங்கே சிங்காசனத்தில் இருக்கிறாரல்ல, அவருடைய மகிமை தான் அந்த வாசஸ்தலத்தை பிரகாசிப்பித்து கொண்டிருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. அங்கே இருள் என்பதே கிடையாது.
அங்கே வெளிச்சம், எப்போதும் வெளிச்சம், எப்போதும் பிரகாசம், எப்போதும் தேவ மகிமை மூடிக்கொண்டிருக்கும். அது மட்டுமல்ல, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆட்டுக்குட்டியானவர் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அதற்கு எப்படி இருக்கிறார்? விளக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே போகலாமா? போகிறதுக்கு ஆயத்தப்படலாமா? போக வேண்டும் என்ற விருப்பம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதா? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவாராக. அதற்காகத்தான் இயேசு அந்த பரலோக மேன்மையை விட்டு இந்த பூமிக்கு வந்தார். தேவகுமாரனாய் வீற்றிருந்தவர், எந்த பாவம் அறியாத பரிசுத்தர் இந்த பூமியில் வந்து உதித்தார். சாபம் நிறைந்த பூமி, ஆதாம் பாவம் செய்த படியினாலே பூமி ஒரு நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்றது. சாபம் நிறைந்த பூமியில் அவர் வந்தார். ஒரு கன்னி மரியாளின் வயிற்றிலே அவர் உருவானார். ஒரு மாம்ச சாயலை எடுக்கும்படியாக ஒரு ஒரு மனுஷியை கர்த்தர் தெரிந்து கொண்டார். மனுஷி அவள் தான் பாவம் செய்தாள். ஏவாள் தான் முதல்ல கனியை புசித்து பாவத்துக்குள்ளானால். அவர் உருவாகும்படியாக ஒரு மனுஷியை வயிற்றை தான் தெரிந்து கொண்டார். வேறு எத்தனையோ விதங்களில் அவர்களுக்கு வரலாம். தேவன் தானே இல்லையா? அவர் எது நினைச்சாலும் செய்யலாம். ஆனால் அவர் தாழ்மையின் வடிவெடுத்து அந்த மரியாளின் கன்னியின் வயிற்றிலே உருவானார். ஏவாள் ஸ்திரீ பாவம் செய்து மீறுதலுக்கு உட்பட்டபடியினாலே ஸ்திரீயின் வித்தாகவே அவர் வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வயிற்றில் உருவானார், குழந்தையாக பிறந்தார். அதுக்கப்புறம் மீதி காரியங்களும் எல்லாம் தெரிந்தது தான். ஆனால் எதற்காக என்றால் அந்த வடபுறங்களில் உள்ள சீயோன் பர்வதத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வடிப்பமான ஸ்தானம், அழகான இடம், பிரகாசமான இடம். தேவனுடைய மகிமை அதை பிரகாசிப்பித்து கொண்டிருக்கிறது. தேவன் ஆட்டுக்குட்டியானவர் அங்கே வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு எவ்வளோ பிரகாசம் இருந்தாலும், எவ்வளோ மேன்மை இருந்தாலும், எவ்வளோ லேறப்பெற்ற கல் முத்து பொண்ணு மேலே நடப்போம், எல்லாம் ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்தாலும் நமக்கு முக்கியமான விசேஷம் யார்? தேவனே நமக்கு விசேஷமானவர். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை அங்கே பிரகாசிப்பித்து கொண்டிருக்கிறது. பிரகாசமும் அவர் தான், அவருடைய மேன்மையும் அவர் தான். எல்லாம் துதி ஸ்தோத்திரம் எல்லாம் அங்கே ஓயாமல் துதி ஸ்தோத்திரம் தான் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இங்கே மாதிரி மௌனமாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த தூதர்கள் ரெக்கையை சிறகை அடித்து 2 சட்டைகளால் பறந்து 2 சட்டைகள்னாலே கால்களை மூடி முகத்தையும் கூட மூடிக்கிடுவாங்க. இந்த பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அந்த தூதர்கள் அவருடைய முகத்தை பார்த்து கொள்ள முடியாது. அவ்வளோ பிரகாசமாக இருந்தது, அவ்வளோ மகிமையாக இருந்தது, அவ்வளோ மேன்மையாக இருந்தது. தூதர்களுக்கு அவர்களுக்கு முன்னால் பார்க்க முடியாது, மூடிட்டு தான் இருப்பாங்க. மூடிட்டு பாயாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று போற்றி புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. எவ்வளோ பாக்கியமான இடம் இல்லையா? இப்போவே போயிடலாம் போல தோணுதா உங்களுக்கு? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயில் சொல்லவே எப்படி இருக்குன்னா அங்கே போய் பார்த்தா எப்படி இருக்கும் இல்லையா? எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ மகிழ்ச்சி, எவ்வளோ மேன்மை, எவ்வளோ ஆசீர்வாதம். அங்கே போல் அங்கே கண்ணீருக்கு இடமே இல்லை. அங்கே கண்ணீரையெல்லாம் யார் துடைக்கிறது? இந்த பூமியில் நாங்கள் அனுபவித்த கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் அனுபவித்த கண்ணீரையெல்லாம் யார் துடைப்பா? தேவன் தாமையுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஹல்லேலூயா. எவ்வளவு அவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கணுமா? தேவையா இது நமக்கு? அற்பமான மனுஷருடைய நம்ம கண்ணீரை பரலோக தேவன் துடைக்கிறார் என்றாலும் வாயில் கூட சொல்கிறதுக்கு ஒரு அருகதை இல்லை. அப்படியா கர்த்தர் நமக்கு நம்ம எவ்வளோ அன்பு கூறுகிறாரு, இவ்வளோ நேசிக்கிறாரு. கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் ஏன் கொஞ்சம் பாடுகளை சகிக்க முடியாது? கொஞ்சம் கஷ்டத்தை சகிக்க முடியாது? கொஞ்சம் விட்டு கொடுக்க முடியாது? ஏன் நம்முடைய சகோதரனுக்கு மன்னிக்கக்கூடாது? பேசாமல் இருக்கிறோமே, ஒன்றுக்கு ஒன்று வருத்தப்பட்டு சண்டை போட்டு பேசாமல் முகத்தை பார்க்காம இருக்கிறோமே, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. தேவ பிள்ளைகளே, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தாரே. இன்றைக்கி நீங்கள் கண்ணீர் விடுவீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் நம்முடைய கண்ணீரை அவர்
துடைப்பார். ஹல்லேலூயா. விட்டு கொடுத்துருங்க. கொஞ்சம் நம்மகிட்ட போராட வர்றாங்களா, விட்டு கொடுத்துருங்க. அவங்கள ஏதோ தப்பாக சொல்கிறாங்களா, பொய்யா சொல்கிறாங்களா, குறையா சொல்கிறாங்களா, மன்னிச்சிருங்க. இருதயத்தில் வச்சுட்டே அதை கசப்பாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். விட்டு விடுங்கள், அதை விட்டு விடுங்கள். இந்த பாக்கியத்தை அடையும்படியாக இந்த கொஞ்ச உபத்திரவத்தை, கொஞ்ச பாடுகளை, கொஞ்ச கஷ்டங்களை ஏன் சகிக்கக்கூடாது? சகித்து கொள்ளுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? முழங்காலில் நின்று கர்த்தாவே அந்த பொன்முகத்தை பார்த்து, ஹல்லேலூயா, வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தை பார்த்து நானும் அந்த இடத்துல வந்து சேரணும் ஆண்டவரே. எனக்கும் இந்த பாக்கியத்தை தர வேண்டும். என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. இந்த பாக்கியத்தை அடையும்படியாக, நான் அந்த சியோன் பர்வதத்தில் வந்து சேரும்படியாக, அந்த வடிப்பமான ஸ்தானம், பிரகாசமுள்ள சியோன், அந்த இடத்துக்கு பூரண வடிவுள்ள சியோன். அரைகுறையாக இருக்கிறவங்கள அந்த சியோனுக்குள்ளே போக முடியாது. அது பூரண வடிவுள்ளது, பூரண அழகுள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு வந்து சேருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? நான் செய்ய வேண்டியது எனக்கு சொல்லி தாரும் ஆண்டவரே. கற்பித்து தாரும். எந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும்? எப்படி நான் ஜீவிக்க வேண்டும்? எப்படி ஜெபிக்க வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு அவர் நோக்கி பார்த்து கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆவியானவர் பேசுவார். ஆவியானவருடைய விருப்பம் அதுதான். உங்களை அந்த இடத்துல கொண்டு போய் சேர்ப்பது தான் ஆவியானுடைய வாஞ்சை, விருப்பம். அதற்காக தான் உங்களுக்கு ஆவியானவரை தந்திருக்கிறார். அப்படியானால் அந்த ஆவியானுடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் தீர்மானத்துக்கும் அந்த பரிசுத்தத்துக்கும் இடம் கொடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்கவே முடியாது. பரிசுத்தம் அடைவோம், பரிசுத்தம் அடைவோம். பரிசுத்தம் முக்கியம், பரிசுத்தம் முக்கியம். அங்கே எள்ளளவே அசுத்தம் இல்லை. தீட்டுள்ளதும் அசுத்தத்தையும் பிறப்பிக்கிற ஒன்றும் அதுக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. போக முடியாது, எள்ளளவேன முடியாது. நான் காணிக்கை கொடுத்தேன், கோயிலுக்கு போனேன், ஆராதனைக்கு போனேன், நான் முதல் ஆளாக இருந்தேன். என்ன சொன்னாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் உபவாசம் எடுத்தேன், ஜெபம் பண்ணினேன், எல்லாம் செய்தேன், ஆலயத்தில் உள்ள வேலைகளையெல்லாம் செய்தேன், ஊழியம் செய்தேன். என்ன செய்தாலும் ஆண்டவர் பரிசுத்தம் இல்லாவிட்டால் உள்ளே போய் நுழையவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம் முக்கியம், பரிசுத்தம் முக்கியம். பூர்ண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சியோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். அவர் கட்டிக்கொண்டே இருக்கிறார். கட்டுமான பணி முடியும் போது அவர் மகிமையிலே ஒரு நொடி பொழுதிலே, ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு க்ஷண பொழுதிலே நம்மை அவரோடு சேர்த்து கொள்ளுவார். சகோதரியே, உன் கஷ்டம் நீங்கிவிடும், உங்கள் பாடுகள் நீங்கிவிடும், ஒரு க்ஷணப்பொழுதிலே நீங்கிவிடும். கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும், வேதனையெல்லாம் மாறிவிடும். ஏன் கொஞ்சம் உபத்திரவத்தை ஏன் சகிக்கக்கூடாது? கொஞ்சம் பாடுகளை ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி வாயை திறந்து, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த ஆலயத்திலிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த மகிமைக்கு என்று நான் ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆமென். பரிசுத்த வாசஸ்தலமாக அவர் கட்டுகிறார், மாளிகையாக அவர் கட்டுகிறார், தேவனுடைய வாசஸ்தலமாக அவர் கட்டுகிறார். அது பரிசுத்த ஸ்தலம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலைக்கல்லாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது பரீட்சிக்கப்பட்ட கல், விலையேறப்பெற்ற கல், திட அஸ்திபாரம் உள்ள கல். சோதனை காலத்தில் பின்வாங்கி போவானால் நீ திட அஸ்திபாரம் உள்ளதல்ல. உபத்திரவம், நெருக்கம், பாடு வரும்போது, அது பரீட்சிக்கப்படும் போது பின்வாங்கி போய்விட்டால் அதில் பிரயோஜனமே இல்லை. திட அஸ்திபாரம் உள்ள கல். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த நகரத்தில் ஜீவனுள்ள கல்லாய் கர்த்தர் உங்களை இணைத்து கட்டி கொண்டே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். இதை விட பாக்கியம் இந்த உலகத்தில் வேறு என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. கோடி கோடியாக சம்பாத்து பண்ணினாலும் இதற்கு நிகரானது இல்லவே இல்லை.
அதெல்லாம் குப்பை. இந்த இந்த உலகத்தோடு அழிந்து போய்விடும், ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நன்றியோடு போய் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேர்மையான பிள்ளைகளுக்காக சோத்திரம். ஜீவனுள்ள கல்லாய் மாற்றுவீராக, ஜீவனுள்ள கல்லாய் மாற்றுவீராக. என்னென்ன குறைகள் காணப்படுகிறத உணர்த்தி தாரு ஆண்டவரே. குறைகளை நீக்கும், குற்றங்களை நீக்கும், தவறுகளை நீக்கும் ஆண்டவரே. நாங்கள் அறியாமல் செய்த தவறுகளை எல்லாம் மன்னியும், மனம் பதறி செய்ததெல்லாம் மன்னியும் ஆண்டவரே. துணிகரமாய் செய்ததெல்லாம் மன்னிங்கப்பா. எல்லா தவறுகளையும் எங்களுக்கு மன்னிங்க. மாம்ச சுவாபம் உள்ளவர்களப்பா, நாங்கள் மண்ணான மனுஷர்கள் ஆண்டவரே. இயேசுவே, தவறி விடுகிறோம் அப்பா. நாங்கள் விரும்பினால் அநேக நேரங்களில் தவறி விடுகிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னித்து விடப்பா, எங்களை பொறுத்து விடும் ஆண்டவரே. உடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்தமாக்கி விடும் ஆண்டவரே. பரிசுத்த வாசஸ்தலமாக எங்களை கூட்டி ஆண்டவரே கட்டிக்கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமே. சோத்திரம், 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 சோத்திரம். Hallelujah, 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 hallelujah. Rikala hatuni meya sala duriya ligara dona bashabara bale. ஆவியானவரே உதவி செய்யுங்கப்பா. தேவாவியானவரே உதவி செய்யுங்க. எல்லாம் ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. ஆவியில் நிறைஞ்சு இந்த மகிமையை எனக்கு காட்டி தாங்க ஆண்டவரே. இந்த மகிமைக்கென்று ஆயத்தப்படுத்துங்க ஆண்டு. இந்த ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும், இந்த தேவ ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும் என்று சொல்லுங்க. இதோடு முடிந்து போகவில்லை. ஹோலி பாரா ஷமா லஹது நபாரியா லதுரியா. ஆவியினாலே நிரப்பப்படும், ஆவியினாலே நிரப்பப்படுவோம். ஆவியினாலே கூட்டி கட்டி கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் கட்டி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விலையேறப்பெற்ற கல்லாய், ஆமே, திட அஸ்திபாரமுள்ள கல்லாய், பரீட்சிக்கப்பட்ட கல்லாய் இந்த சீயோனில் வைத்து ஆவியானவர் கட்டி கொண்டே இருக்கிறார். லிபால ஹதரபோ லிபாரா ஷனா துலிகா ரிலா ரபோ ரியாலா ஓரி மரா ஷகனா துரியா லிசனாய்டியோ லிசனாய் கௌபா ஹிமா க ஹிபரபோஷி மிரோசினாஸ் லீடலா கபோ Dinara speli de laide holy de namaspiar hiballa doraborias beradali hodiria. பரிசுத்தரே முகசோத்ரோ, பரிசுத்த வாசஸ்தலமாக எங்களை கட்டுகிறவரே. ஹல்லேலூயா. லஹது ரபீலா ரதுனியா சியா லஹரிபோ பூர்ண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். தேவன் பிரகாசிக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிறார். கர்த்தர் ஊழியத்தை பிரகாசிப்பிக்கிறார். ஹோலி பஸ்யா லோகமா ரிகலோதியா. பிரகாசிப்பிக்கிற கர்த்தர், பிரகாசிப்பிக்கிற கர்த்தர், பிரகாசிப்பிக்கிற கர்த்தர். ஹோமா லதனா ஷகலா துரியா. பூர்ண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். உன் வாழ்க்கையும் உன் ஊழியத்தையும் உன்னையும் பிரகாசிப்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னன் இயேசு வருகின்றான், நீ மகிழ்ந்து மணவாளன் வருகிறாய், நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறான், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறான், நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. பொத்தள விதி அது பொற்பரன் விதி. பழங்கி கற்களும் அங்கு பழிச்சிடுதே. பொத்தள விதி அது பொற்பரன் விதி. பழங்கி கற்களும் அங்கு பழிச்சிடுதே. ரத்தினங்களும் இளநீலமும், ரத்தினங்களும் இளநீலமும், படிகை பச்சை மரகதமும் பாடி போற்றுதே. படிகை பச்சை மரகதமும் பாடி போற்றுதே. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. வெண்குதிரை மேல் உலாவ வருகிறார்,
வெண்கிரீடமும் அவர் தலையில் ஜொலிக்குதே. Hallelujah. வெண்குதிரை மேல் உலாவ வருகிறார். வெண்கிரீடமும் அவர் தலையில் ஜொலிக்குதே. வெண் சிங்காசனம் பொன் சிரிக்குதே. வெண் சிங்காசனம் பொன் சிரிக்குதே. நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே. நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. மகிமையானவர் மறுரூபமானவர் கிச்சிலி முழம் அவர் கிண்ணற தோட்டம். மகிமையானவர் தேவன் மகிமையானவர் கிச்சிலி பழம் அவர் கிண்ணற தோட்டம். லீலி புஷ்பமே சரோனி ரோஜாவே. லீலி புஷ்பமே சரோனி ரோஜாவே. மென்மையானவர் மகா மேன்மையுள்ளவர். மென்மையானவர் மேன்மையுள்ளவர். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஹalleluya. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். ஹalleluya. தேவனுடைய பிள்ளையே, உன் கண்ணீரை ஒரு நாள் துடைக்க போகிறாரே. கொஞ்ச கால பாடுகளை ஏன் பொறுமையாய் நீ சகிக்க கூடாது? எல்லாரும் ஆவியில நிறைஞ்சு ஆவியில கடிகூர்ந்து மகிழ்ந்து பூரிப்பாகி கர்த்தரை போற்றி மகிழுவோம். பூரண வடிவிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். ஹalleluya. ஹalleluya. உன் வாழ்க்கையும் கர்த்தர் பிரகாசிப்பிப்பார். உன் ஊழியத்தையும் கர்த்தர் பிரகாசிப்பிப்பார். ஹalleluya. 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 நம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இந்த பரம பாக்கியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் சோத்திரம். ஜீவனுள்ள கல்லாக நம்மையும் இணைத்து கட்டிக்கொண்டே இருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. ஹalleluya. எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பெண்கள் ஆராதனையை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் விழுந்து 1, 30, 100, 60 பலன் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துரு இந்த வசனத்தை பொறுக்கி கொண்டு போய்விடக்கூடாது ஆண்டவரே. ஹalleluya. சியோனாய், பூர்ணவடி உள்ள சியோனாய் உடைய பிள்ளைகளை மாற்றி விடும் ஆண்டவரே. இந்த வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் வீட்டிருக்கும் அந்த வாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஜீவனுள்ள கல்லாய் கட்டப்பட அந்த கதாவே மூளைக்கல்லாம் இயேசுவோடு இணைந்து கட்டப்பட்ட எலும்பை வரத்தக்கதாக இந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் நீர் உதவி செய்யும். குறை குற்றங்களை மன்னியும். தவறுகள் மீறுதல்கள் எது இருந்தாலும் மன்னித்தரலும். எந்த பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் இந்த கொஞ்ச கால பாடுகளை பொறுமையாய் சகித்து நீர் வைத்திருக்கிற அந்த பங்குக்கென்று நாங்கள் ஆயத்தப்பட்டு கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரை பூர்ண வடிவுள்ள சியோனிலிருந்து நீர் பிரகாசிக்கிறீர் ஆண்டவரை. அதற்காக சோத்திரம் 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 சோத்திரம். நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. இது மகாராஜாவின் நகரம். ஹalleluya. வட திசையிலுள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். ஹalleluya. 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 பிள்ளைகள் எல்லாரும்
இந்த பூமிக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறவர்களாக இருக்கவும் இந்த மகாராஜாவின் நகரத்தை அந்த தரிசித்து ஓடத்தக்கதாக அடைந்து கொள்ளத்தக்கதாக உதவி செய்தர்கள். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கை பிரகாசிக்கட்டும், ஊழியம் பிரகாசிக்கட்டும். இன்னும் மேன்மையாய் கர்த்தருடைய பிள்ளைகளை நடத்திவிட வேணுமாய் கெஞ்சிரும். ஆண்டவரே, சுகவீனம் பலவீனம் சரீரத்தில் கஷ்டங்கள் என்ன இருந்தாலும் நீக்கிவிடும். ஆண்டவரே, என்ன பாரத்தோடு துக்கத்தோடு இருதயத்தில் மனக்கலக்கங்களோடு வந்தார்களோ அவர்களுக்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தார். நான் அநேகர் வரவில்லை ஆண்டவர். இந்த பெண்கள் ஆராதனையில் வந்து பங்கெடுக்கிற அநேக சகோதரிமாரை காணவில்லை ஆண்டவரே. அவர்களையும் வரும் நாட்களில் கொண்டு வரும். இந்த வருஷம் இறுதிக்குள்ளே நாங்கள் வந்து விட்டோம் ஆண்டவரே. இனி ஒரு சில நாட்களே இருக்கிறது அப்பா. புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம் ஆண்டவரே. இந்த வருஷம் இறுதியில் அதிகமாக ஜெபிக்கவும் கர்த்தரோடு நெருங்கவும் ஆண்டவரே, குறை குற்றங்கள் நீங்கி பரிசுத்தமாக்கப்படவும் மகிமைக்கென்று ஆயத்தப்படவும் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி. ஆன்லைனில் இணைந்து ஆராதிக்கிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த பூர்ண வடிவுள்ள சியோனுக்காக உங்களை ஆயத்தப்படுத்துவாராக.